அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருச்சி மும்தாஸ் பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்க எல்லோரும், எப்போதுமே இன்னும் நல்லா இருப்பீங்க. அல்லாவுடைய கிருபையெல்லாம் நல்லா இருப்பீங்க. மாஷா அல்லாஹ். எனக்கு என்னுடைய ஃப்ரெண்டுன்னு சொல்கிறதா அது அக்கா தங்கச்சி சொல்கிறதா எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அவங்க எனக்கு ஒரு கவிதை ஒன்று எழுதி கொடுத்தாங்க. மும்தாஸ் அக்கா உங்களை பார்த்தோன்னே கவிதை எழுதும் போது தெரிஞ்சு உங்களுக்கு ஒரு கவிதை எழுதி தரேன் அப்படின்னு கையில் கொடுத்தாங்க. அதை நான் வாங்கி பார்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் இருக்கும். அவங்க கொடுத்ததை வாங்கி நான் அசால்ட்டாக பேசாமல் வச்சுட்டேன். சரிம்மா வந்துட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இப்போத்தையும் டைம் கிடச்சி அதை எடுத்து படித்து பார்த்தா என்ன மாதிரி எழுதியிருக்காங்க கவிதை. எங்கள் அன்பு தலைவிக்கு அன்பு கவிதை. சிப்பிக்குள் முத்து என்பது போல் எங்கள் அனைவருடைய மனதிலும் உங்கள் நினைவுகள் எப்பொழுதும் முத்துக்கள் கொட்டி கிடப்பதை போல் இருக்கும். வருத்தப்படுகிறேன் மனிதனாக பிறந்ததற்கு. மலராய் பிறந்திருந்தால் தலைவியின் கூந்தலில் அலங்கரித்திருப்போம். தென்றலாய் இருந்திருந்தால் தலைவியின் சுவாசமாக இருந்திருப்போம். எங்கள் தலைவி வரையில் ஜவ்வாதும் சந்தனமும் மனம் வீசும். வானத்தில் கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் கொட்டி கிடந்தாலும் எங்கள் தலைவி மனதிற்குள் நிலா போல் எங்கள் அனைவருடைய மனதிலும் பௌர்ணமி முகல் பிரகாசமாக இருப்போம். மக்களாகிய நீங்கள் என்னுடைய இருந்தால் உங்கள் தலைவியாகிய நான் விழிப்புணர்வு அடைவோம். மனம் வருந்துகிறோம். எங்கள் தலைவி எப்பொழுதும் உங்களுக்கு உண்மையாக தலைவியாக இருப்பார்கள். நான் மட்டும் உங்களுடைய இருப்பேன். இப்படிக்கு உங்கள் தலைவி மும்தாஜ். எப்படி இருக்குது கவிதை? சூப்பராக இருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா சந்தோஷம். அஸ்ஸலாமு அலைக்கும். நன்றி. கவிதை எழுதி கொடுத்தவங்களுக்கு மிக்க மிக்க நன்றி.